ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. எப்பப்பா இதை நீங்கள் முதலே பண்ணியிருந்தனாவே இன்னும் செம்மையாக இருந்திருக்குமேப்பா. வெறும் விஜய் பார்வதின்னு இருந்தீங்களே, இப்போ தான் உங்கள் கண்ணெல்லாம் தெரியுதா? ஏன் அவருக்கு கண்ணெல்லாம் தோணிருக்கும் எனக்கு தெரியுது திறந்துருக்கு அப்படின்னா, அவங்களுடைய அக்கா நேற்று வெளியே போயிட்டாங்களே. ஒருவேளை இந்த பொண்ணோட விஷயங்களை முதலே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தால் அக்கா மேபி இருந்திருக்கலாமே, இந்த பொண்ணு போயிருக்குமே, அதை நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு மேபி அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் தான் கனி இவர், அதுக்கப்புறமா சுபிக்ஷா, அப்புறமா சபரி எல்லாருமே பேசியிருப்பாங்க. இந்த பொண்ணை நம்ம இதுக்கப்புறம் விடவே கூடாது, இந்த பொண்ணு நியாயம் பேசுறேன்னு சொல்லிட்டு விஜய் போகிறத டார்கெட் பண்ணுற விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கு அதிகப்படியாக. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கருத்தை வச்சாலும் அந்த பொண்ணு ஏற்றுக்கிறதே கிடையாது, அது மட்டும் பேசிட்டு போயிட்டுருக்கு, இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இப்போ பிக் பாஸ் அதிரடியாக ஒரு ஓப்பன் நாமினேஷனை கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, என்னென்னா ஓப்பன் நாமினேஷன் கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது. நான் ஓப்பன் நாமினேஷன் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஓப்பன் நாமினேஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு பிக் பாஸ் அதிரடியாக எல்லாருமே நாமினேட் ஆகிருக்கீங்க, வேலையை போங்க, இந்த வாரம் கேப்டனே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த வாரம் கேப்டன் அந்த போலிங்கில் விஜய் பார்வதி தான் வரணும்னு மக்கள்லாம் முடிவு பண்ண காரணத்தினால நான் விஜய் பார்வதியை கேப்டனாக போடுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும்ல. ஆனால் அதெல்லாம் இன்னும் நடக்கலை. சரி, நடந்தாலும் நடக்குதா இல்லைன்னு தெரியல. இப்போ 2 பேரை நாமினேட் பண்ணுங்கள் ஓப்பன் நாமினேஷன் சொன்னோன்னு எல்லோரும் பீதியில் உட்காந்துருக்காங்க. ஐயோ, ஆல்ரெடி டிக்கெட்டு ஃபினால இதில் இது வேறையா அப்படின்ட்டு. ஏன்னா உண்மையை சொல்லணும்ல, ஃபேக்காக இருக்கவங்களுக்கு பயமாக இருக்கும், நம்ம விஜய் பார்வதிக்கு அந்த பயம் இல்லை. சரி, இப்போ என்னென்னா விக்ரம் திவ்யா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஃப்ராடு, அயோக்கித்தனம். அப்பா என்ன அது கேட்குற எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கேப்பா அப்புறம் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நியாயத்துக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லி வெறும் செல்ஃபிஷாக பேசுகிற மிகப்பெரிய ஃப்ராடுன்ட்டார். ஐயோ, இந்த வார்த்தைகள்லாம் பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி தடுமாறுது. அதுக்கப்புறமா ஈகோ சென்ட்ரிக் சொல்லிட்டு மாற்று கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத கோழை. நைஸ். அதுக்கப்புறம் மேலே வைக்கிற எந்த ஒரு மாற்று கருத்தையுமே ஏற்றுக்காமல் இத்தனை வாரங்களாக வந்ததே ஒரு பெரிய அயோக்கியத்தனம். நான் தான் இந்த உலகத்திலேயே நியாயம் கேட்குறேன்னு சொல்லி பொய்யான வேஷம் முகமுடியெல்லாம் போட்டுட்ருக்க ஒரு ஃப்ராட். முடிச்சிட்டு அவ்வளோதான், நம்மளை முடிச்சுட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி திவ்யா போய் பார்க்குறாங்க. நான் பாட்டுக்க சாண்ட்ரா கூட முதல் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா எனக்கு பிடிக்கல, நான் ஒரு கேமை சாண்ட்ரா மேலே ஆரம்பித்தேன், அது செட் ஆகலை, அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட தானே சுற்றிட்டு இருந்தேன், இது கனியக்கா இருந்து தான் நீ இப்படி பேசியிருப்பியா அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ளே நினச்சிருக்கலாம். சரிங்களா? ஏன்னா கனி, இவங்க, அரோரா 3 பேரும் அவ்வளோ விஷயங்கள் பேசுவாங்க. சரிங்களா? ஆனால் விக்ரம்க்கு ஒன்றுனா கனி விட மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். நேற்று நடந்த விஷயங்கள்லாம் கனி இருந்திருந்தாங்கன்னா நேற்று திவ்யாவுக்கு இன்னும் பயங்கரமான விஷயங்கள் நடந்திருக்கும். சரி, இப்போ என்னென்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு திவ்யாவோட விஷயங்களை வெளிப்படுத்தணும். ஏன்னா அரோரா என்ன ஒரு கேம் விளாட்றாங்க, இது வரைக்கும் விஜய் பார்வதி பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய கேம், திவ்யாவோட கேம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியை கார்னர் பண்ணுறது, கமருதனோட விஷயங்களை கார்னர் பண்ணுறது, வினோத்தை மெயினாக ட்ரிகர் பண்ணி அவரை கார்னர் பண்ணுறது, மெயினாக இவங்களோட விஷயங்களே இதுதான். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு விக்ரம் கிட்ட வச்சுருந்தாங்க. விக்ரம் பார்த்தார், ரைட்ரா எங்ககிட்டேவா, நாங்களாம் எவ்வளவோ போடுற ஆள் எங்ககிட்டேவா அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சிட்டார். இப்போ மாட்டிக்கிட்டாங்க. எலி அப்படியே அந்த பொந்துக்குள்ளே அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த எலி இடிக்கி அதுக்குள்ளேருந்து மாட்டின மாதிரி இப்போ முழிக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களை கேட்டு நம்மளுக்கு ஆனால் ஷாக் ஆகுது, அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். இப்போ உட்காந்து அழுகுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. கமருதீன் சாட்டர்டே எபிசோட் நடந்துச்சுல்ல, அப்போ கமருதீன் ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருப்பார் விஜய் பார்வதி, நான் இப்போ தான் பெண்மையாக உணர்றேன் அப்படி இப்படின்லாம். அப்போ அவங்க அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்க அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இப்படி திரும்புவாங்க. அந்த நேரம் அரோராவும் நம்ம திவ்யாவும் அப்படியே சிரிச்சுட்டு இப்படி பார்ப்பாங்க. அவள் அப்படி பார்க்கும், அதாவது பார்வதி இந்த பார்க்குற நேரத்தில் அவங்க கண்ணை பாருங்களேன், திவ்யாவோட கண்ணை, ஏய் மாட்டினியா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லுக் விட்ட மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னென்ன இது இவ்வளோ இன்ஜென்ஸா, அவங்களும் ஒரு பெண்ணு நீங்களும் ஒரு பெண்ணு தானே, உங்களை அவங்க எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் அவங்களை டார்கெட் பண்ணுறீங்க? நேற்று கூட பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கூட உட்காந்துட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, ஒன்றுமே இல்லை, என்னை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்னு தெரியும்னு தான் சொன்னாங்க. இது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, உங்களை அப்படி தான் சொல்லுவாங்கன்னு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லி, நீங்கள் இப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது சொல்லி இதை எடுத்துகிட்டு போய் எல்லார்ட்டையும் சொல்லி திவ்யாவோட கேமே இது தான்.
விஜய் பார்வதி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே அந்த சபையில் போட்டு உடைக்கணும். அது என்ன சொன்னாங்க கூட தெரியாது. அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அரோரா பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க வினோத்கிட்ட. ஆனால் அங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அரோரா அங்கே வாங்க வாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இப்போ விக்ரம் கிட்ட செம்மையாக மாட்டிகிட்டு இருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யாவோட விஷயங்கள் உண்மையை வேணால் அப்படியே பிரித்து மேயறாப்புலையே நம்ம விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இந்த கேம் அப்படி அடித்து உடைக்கிறாரு. அவங்க இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ 3 வார டைமில் வந்துட்டு இப்படி வந்து பண்ணுறாரு. நான் இப்போ எப்படி இந்த கேமை எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.